வெல்கம் பேக் டு ஜிஎன்டி ஃபேமிலி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட லாஸ்ட் வீடியோ யூனிகார்ன் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. கமெண்ட்ஸ்லாம் படிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு அது. அது போல தான் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வெஹிக்கிள் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷமா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பட் ஆனாக்கா வெஹிக்கிளோட சேல்ஸ் மட்டும் குறைச்சிக்கவே இல்லைங்க. அப்படிப்பட்ட வெஹிக்கிள் தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. 90s கிட்ஸோட ஃபேவரட்டான வெஹிக்கிள் தாங்க ஸ்ப்ளெண்டருங்க. நிறைய ஃபேமிலியில் இந்த வெஹிக்கிள் தான் வந்து ஒரு முதல் வெஹிக்கிளாக இருந்திருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் தான் முதல் வெஹிக்கிள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு இந்த வெஹிக்கிளோட அருமை தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் 90s கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பைக் அப்படின்னா, அதோட அந்த பிளாக் கலரில் அந்த பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டி வரப்ப பா என்னமா இருக்கும் அந்த வெஹிக்கிள். உங்களுக்கு ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ல தான் இப்போ எக்ஸ்டெக் 2.0 அப்படிங்கிற கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம இதில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பார்ப்போம். நம்ம டிசைனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட்ல வந்து எல்இடி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக 30 வருஷம் கழிச்சு நம்ம எல்இடி கொண்டு வந்திருக்காங்க. மகாமகம் 3 வண்டி வந்திருக்கோம் உங்களுக்கு. ஓகே, அது போல் வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு எல்இடி மாற்றிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதில் நான் லைட் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எல்இடி வித் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதே போல் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டராக யூஸ் ஆகுது, அவங்க அசாரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கோ. நம்ம இப்போ அசாரேட் போடுறேன். நான் இந்த காரில் இருக்க மாதிரி ஹசாரேட் போடுறாங்க நமக்கு. இந்த கார்லாம் நம்ம வந்து வண்டி உரம் பார்க் பண்ணிட்டு ஹசாரேட் போட்டுருப்பாங்க நமக்கு ஹைவேஸ்லாம் உங்களுக்கு. அதே போல் இப்போ ஹசாரேட் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 2 லைட் எரியும், பின்னாடி 2 லைட் எரியும். உங்களுக்கு அது பெட்ரோட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதே பழைய டிசைன் தான் உங்களுக்கு. பட் இந்த எக்ஸ்ட்ராக்ட் 2.0க்காக சில விஷயம் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஸ்டிக்கர்லாம் மாறி இருக்குது. இதில் நல்லா இருக்குது, நல்லா ஸ்பீக்காக இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 9.8 டேங்க் கெப்பாசிட்டிங்க. அது 10 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் டேங்க் கெப்பாசிட்டி. ஏன் போதுமே வந்தால் மைலேஜ் அரக்கனாச்சாங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து 10 லிட்டர் போடுறீங்க அப்படின்னாக்கா 10 லிட்டர் வச்சுக்கோங்க. ரொம்ப சரி 10 லிட்டர் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 லிட்டருக்கு வந்து அவங்க சொல்கிற கணக்கு வந்து 70 சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் நமக்கு நம்ம 60 எடுத்துக்கிறோம். நம்ம 60 எடுத்தாவே 600 கிலோமீட்டர் போகுங்க. அது ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணாக்கா 600 கிலோமீட்டர் போகும். இங்கேருந்து தஞ்சாவூர், சென்னை போயிட்டு திருநெல்வேலி திரும்பி வந்துடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இது உங்களுக்கு மைலேஜ் நடக்கிறது. இங்கே டூல் கிட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அந்த ஸ்ப்ளெண்டர்லேயும் டூல் கிட் இருந்துச்சு இந்த இடத்துல தான். பட் ஆனால் அது வந்து பிளாக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் இன்ஜினுக்கு பேட்ச் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. FI அப்படிங்கிறது. வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம இதில் என்னென்ன வைக்கலாம். 30 வருஷம் முன்னாடி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஒரு RC புக் வைக்கிறதுக்கு, இன்சூரன்ஸ் வைக்கிறதுக்கு, ஸ்பேஸ் கொடுக்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, என்னடா அது எப்படி எப்படா வைக்கிறது கேட்காதீங்க. இப்போ RC புக் தான் சின்ன சைஸாக வந்துருச்சுல நமக்கு. ஐடி கார்டு வந்துச்சுல, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது நமக்கு. டூல் கிட்ட வச்சுக்கலாம். நம்ம இதில் நம்ம இந்த ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் 90ஸ்ல சரி இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க மாப்பிள்ளை பைக்குங்க வாங்க. என்னடா மாப்பிள்ளை பைக்கு அப்படிங்கிறீங்களா? நிறையா கல்யாணத்தில் இதுதான் சீதளமாக கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு. ஏன் அப்படின்னாக்கா இதில் சீட்டு நல்லா பெருசாக இருக்கும். ஃபேமிலி பைக்குங்க வாங்க. அப்போ உங்களுக்கு சீட்டை பற்றி நல்லா பெரிய சீட்டு. உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போகிறதா சரி, அவங்க குழந்தை பிறந்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பராக இருக்கலாம் வெஹிக்கிள் போகிறதுக்கு உங்களுக்கு. இதே போல் உங்களுடைய மேரேஜுக்கு யாராவது இந்த வெஹிக்கிள் கிஃப்ட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஸ்ப்ளெண்டர் காட்டிலும் இந்த ஸ்ப்ளெண்டர் சீட்டில் கொஞ்சம் லென்த் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுவே வந்து ஃபேமிலிக்கான பைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 630 mm சீட்டு லென்த். உங்களுக்கு பாருங்கள், இங்கே வரைக்கும் இருக்குது சீட்டு லென்த். உங்களுக்கு நல்லா லென்த் நல்லா இருக்குது. அது உங்களுக்கு எல்லாம் வந்து பாருங்கள் ஸ்டீலில் தான். அது சும்மா சாதாரண கிடையாது, ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிராப் கிரில் இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து கிராமத்தில் இந்த வெஹிக்கிள் எடுத்தாங்க. உங்களுக்கு நிறைய பேர் அப்போ நிறைய பேர் எடுப்பாங்க. நிறைய பேர் கிராமத்தில் எடுத்தாங்க. என்ன பண்ணாலும் வச்சுன்னா உங்களுக்கு இந்த லோடு வைக்கிறதுக்கு நெல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்றுவாங்க, ஜாமான் ஏற்றுவாங்க, உங்களுக்கு மூட்டை வச்சுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு. அதே போல் இந்த டைலாம் பொறுத்த வரைக்கும் இங்கே பிளாஸ்டிக்கில் இருக்கும் இங்கே உங்களுக்கு. அப்போ வந்து இது உடையாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் சேஃப் கார்டாக இருக்கும் உங்களுக்கு. வெஹிக்கிள் டிசைன் ஒரே மாதிரி இருந்தாலும் சில விஷயம் மாற்றிருக்காங்க. டெய்லாம் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் என்னன்றதை. டெய்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு லைட் கொடுத்துருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஹச் சிம்பிளாக இருக்கும். அதாவது ஹீரோவோட ஹச்சாக காட்டுறோம் உங்களுக்கு. பார்க்குறவங்களுக்கு அப்படியே காருங்க அப்படியே தெரியுதா உங்களுக்கு ஹச் சிம்பிள் உங்களுக்கு. அதே மாதிரி ஹசாரேட்டு போடுறதில்ல இது நல்லா குட் லுக்கிங்காக இருக்கும். ஹெட்னிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான் சொல்லியாச்சு நமக்கு. இதில் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. சைலன்ஸை பொறுத்த வரைக்கும் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா லுக்கிங்காக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. இது கொஞ்சம் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த அதாவது இன்ஜினு, அலாய் வீல்ஸு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பிளாக்ல இருக்கப்ப இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குதுங்க. அது டியூல் டோன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு. மொத்தம் 3 கலர் உங்களுக்கு. இதில் கலர்ஸை பற்றி மொத்தம் 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெரூன் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஆஷுவல் பிளாக் ஒன்று இருக்குது.
தென் கிரே கலர் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த மெரூன் கலர் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா நான் என் டிஷர்ட் மெரூன் தான், இதுவும் மெரூன் தான். இந்த எக்ஸாக்ட் 2.0ல சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அது வந்து மெயினான விஷயம் வந்து கன்சோலில் வந்து சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம. இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயம் தெரியுது அப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு ஃபியூவல் கேஜ் தெரியுது, நமக்கு விஷயம் நல்லா சூப்பராக இருக்குது. அதே போல் கியர் சிம்பிள் வந்துடுது, அசார் லைட் போட்டுருக்கிறது தெரியுது. இங்கே ஓடோமீட்டர் தெரியுது நமக்கு இதில். அப்புறம் இதில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இதெல்லாம் மாற்றிக்கலாம் நம்ம. ஆவரேஜ் மைலேஜ் காட்டும் நமக்கு இதில். அதே போல் இதில் ப்ளூடூத் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது நமக்கு. அந்த ஹீரோ ஆப்னு இருக்குது, அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம மொபைலுக்கு வர எஸ்எம்எஸோ கால்ஸோ நமக்கு வந்து இதில் வந்து இண்டிகேட் ஆகும். கால்ஸ் வராது, நமக்கு இண்டிகேட் ஆகும். இண்டிகேட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏன்னா நம்ம ஹெல்மெட் போட்டுருப்போம், நம்ம ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. அப்படி ஹெல்மெட் போட்டுக்கப்ப நமக்கு வந்து இண்டிகேட் வரும் நமக்கு. இங்கே நம்ம வந்து பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம எடுத்து அர்ஜென்ட்டான கால்லாம் மாட்ட பண்ணி பேசலாம், நம்ம கால் பண்ணி பேசலாம் நமக்கு. இது போல் விஷயங்கள் இதில் வந்துருது. அதே போல் இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இதுதான் வந்து சரியில்லை எனக்கு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்கலாம் இருந்தது. பட் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்துட்டு இப்போ ஏன்னா மைலேஜ் நல்லா தர வெஹிக்கிள் இது, டெய்லி கம்யூட்டுக்காக உள்ள வெஹிக்கிள் இது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், கிளம்பிட்டு வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நமக்கு வந்து லேட் நைட்டாக ஆகும் நமக்கு. சில பேர் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எடுத்து போயிருந்தாங்கனாக்கா அப்போ அவங்களுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்றதுல வெளில போய் அலைய அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டு அவங்க மட்டும் அழகாக சார்ஜ் போட்டுக்கலாம் இதில். அதே போல் எக்ஸ்ட்ரா 2.0ல ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம் என்னென்னு. i3s தாங்க. இந்த i3s பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு i3s அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இது வந்து இப்போ உள்ள வெஹிக்கிளில் வந்து இப்போ வந்து ஆட்டோ ஆஃப் ஆட்டோ ஆன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஹீரோ வந்து எப்போயோ பண்ணிட்டாங்கன்னுட்டாங்க. இதை ஹீரோ தான் ஃபஸ்ட்டு இது இன்ட்ரோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதை i3s பொறுத்த வரைக்கும் இந்த i3s ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம வந்து ஐடியலில் இருக்கப்போ, நமக்கு வந்து வெஹிக்கிள் ஐடியலில் இருக்குது, நம்ம வந்து டிராஃபிக்கில் நிற்கிறோம் நம்ம, அல்லது நம்ம வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லது வந்து கால் வருது, கால் அட்டன் பண்ணி பேசுகிறோம், நம்ம ஒரு ஃபோன் வச்சுன்னு வச்சுக்கலாம், வண்டி ஏற்பாட்டு அப்படி வண்டி ஐடியில் இருக்கும், நமக்கு ஃபோன் வரும் பேசிகிட்டு இருப்போம் நம்ம. அப்போ தேவையில்லாமல் ஃபியூவல் வேஸ்ட் ஆகும். ஓகே, அந்த வேஸ்டேஜை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த i3s இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 செகண்ட்லேயே வந்து வண்டி வந்து ஐடில் மோடுக்கு போய்டும் உங்களுக்கு. இன்ஜின் ஐடில் மோடுக்கு போய்டும் உங்களுக்கு. வெறும் கிளச்சை மட்டும் பிடிச்சா போதும், ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் அது ஃபங்க்ஷன் இருக்குது. இது வேணும் அப்படின்னா ஆனில் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு. இது போல் விஷயங்கள் இதில் இருக்குது. அதே போல் இதில் வந்து சுவிட்செல்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பழைய வெஹிக்கில் பார்த்துட்டு இந்த சுவிட்செல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதில் வந்து இந்த ஹசார்லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஹசார்லைட் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஹசார்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹை பீம் லோ பீம் பண்ணுறது இருக்குது, இண்டிகேட்டர் இது, ஹாரன் சொல்லிட்டு கேட்போம் நம்ம. ஓகே, அதே போல் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பாஸ் பட்டன் இருக்குது. அந்த எக்ஸாக்ட் 2.0ல மாறி இருக்க 5 விஷயங்கள்லாம் மெயினான விஷயம் இதுதாங்க. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே, யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு இது i3s இது போல் விஷயங்கள் தான் வந்து மெயினான விஷயம் மாறி இருக்குது. இல்லை வாங்க இப்போ சீட்டிங் உட்காந்து பார்ப்போம் நம்ம. வாங்க உட்காந்து பார்க்கலாம். வைக்கல சீட் கட்டு பொறுத்த வரைக்கும் 785 mm ஹைட்டு சீட். இது நல்லா அருமையாக இருக்குது உட்காரத்துக்கு. எனக்கு இது நான் கால் வைக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் பெரிய கஷ்டமாலாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு இது ஏன் மாப்பிள்ளை வெஹிக்கிள்ங்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு. நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன் நான். பட் ஆனால் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்கு பாருங்க. அது உங்களுக்கு இந்த 90s கல்யாணம் இருக்குன்னா அவங்களாம் இந்த வெஹிக்கிள் தாங்க வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்களும் ஃப்ரீயாக உட்காந்துருவாங்க உங்களுக்கு. பின்னாடி பக்கம் ஒய்ஃபோ உட்காந்துக்குவாங்க, திங்ஸும் வச்சுக்கலாம் நமக்கு. ஓகே, இங்கே திங்ஸ் வச்சுக்க, பேக் வச்சுக்குவாங்க இங்கே. ஓகே, அவங்க பிடிச்சதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த போல் வெஹிக்கிள் இதனால தான் வந்து மாப்பிள்ளை வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ சீட்டிங் பொசிஷன் பார்ப்போம் நம்ம. இதில் இப்போ அந்த பழைய ஸ்ப்ளெண்டர் காட்டில் இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து சீட் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நமக்கு தள்ளி உட்காந்துட்டு குழந்தைய கூட உட்கார வைக்கலாம். பட் ஆனால் குழந்தை உட்காரக்கூடிய ஃப்ரண்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இடம் தான் இருக்குது உங்களுக்கு, ஸ்பேஸ் இருக்குது. இல்லை பாருங்கள், நான் உட்காந்துருக்குது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கணும். பெரிய இதெல்லாம் கிடையாது இருக்கணும். ஏன்னா மற்ற வெஹிக்கிள்லாம் கூட கொஞ்சம் கை கொஞ்சம் இப்படி இருக்கும் உங்களுக்கு, ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்படியே வந்துடுது உங்களுக்கு. இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது நமக்கு. இது இந்த வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 112 கிலோங்க. அது வண்டியோட வெயிட் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய லேடிஸ் கூட அந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. ஒன்று மற்ற ஸ்கூட்டர் வெஹிக்கிள்லேயே வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அதை காட்டில இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும், வெயிட் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 80/100 செக்ஷனும், ரியரை பொறுத்த வரைக்கும் 80/100 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது R80 கொடுத்துருக்காங்க, டியூப் ஸ்டைல் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக்கும் ரியர்லையும் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் 130 mm கொண்ட ட்ரம் வைக்கிறது. இதுலேயும் சிபிசி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரியர் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஃப்ரண்ட் பிரேக்கும் பிடிக்கும். வாங்க அப்ளை பண்ணி பார்ப்போம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறேன் நான். ஃப்ரண்ட் பிரேக்கும் பிடிக்கும் பாருங்கள் உங்களுக்கு.
வாங்க இப்போ இன்ஜின் பற்றி நம்ம பேசுவோம். நம்ம 30 வருஷமாக வந்து ஒரு ப்ரூவனான இன்ஜின் தான் இந்த இன்ஜின். உங்களுக்கு இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 97 சிசி கொண்ட இன்ஜின் இது. என்ன முன்னாடி கார்பரேட்டராக இருந்துச்சு உங்களுக்கு, இப்போ எஃப்ஐ இன்ஜினாக மாறிடுச்சு இது. ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 7.9 பிஎஸ் கொண்ட ஹார்ஸ் பவரும், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 8.0 NM கொண்ட டார்க்கும் இதில் இருக்குது. இது இந்த 100 சிசிக்கு இது போதுமானதாக இருக்குது உங்களுக்கு. நம்ம ரைட் பண்ணுறப்ப பார்ப்போம் நம்ம இதில் ஹார்ஸ் பவரும் டார்க் எப்படி இருக்காதுன்னு பார்ப்போம் நம்ம இதில். ஓகேங்க, வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெஹிக்கிளை லைவாக ஓட்டுவோம். நம்ம ஓட்டிட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வாங்க போகலாம். நல்ல டிராஃபிக்காக இருக்குங்க, டிராஃபிக்கில் ஓட்டு பார்ப்போம். என்னப்பா நல்லா இருக்குங்க, உட்கார பொசிஷன் நல்லா தான் இருக்குது. இதை பாருங்க, நல்லா டேங்கிட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது இப்போ நம்ம டாப் ஸ்பீட் போய் பார்ப்போம். அதில் எவ்வளோ போகுது என்ன போகுதுன்னு தெரியாது நமக்கு, போய் பார்ப்போம். நம்ம 53, 56, 59, 60 வருமா? 60 வந்துருச்சு. 61, 62, 63, 65, 67, 68, 69, 71, 72, ஓகே 72, 73 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அது ஹை ஸ்பீடு இருக்கு. ஓகே, ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கு நமக்கு. இது 73 ஹை ஸ்பீடு. டாப் ஸ்பீடை பற்றி அவன் என்ன 80, 83 போட்டுருக்காங்க. அதெல்லாம் டாப் ஸ்பீடு வரலாம் நமக்கு. ஓகே, என்ன டாப் ஸ்பீடு வந்துச்சு நமக்கு, அதுதான் டாப் ஸ்பீட் நமக்கு. ஏன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப வெயிட் கம்மி இருக்கு, 110 கிலோ தான் இந்த வண்டி. இது வந்து நம்ம வந்து என்ன ஃபாஸ்ட்டாக போக முடியும் நம்மளால, அப்பெல்லாம் போகவே கூடாது. நமக்கு சேஃப்டி பிடிக்கும். நமக்கு பிரேக் வந்து ஆர்டினரி பிரேக் தான். அதில் அந்த பிரேக் எப்படி இருக்காது நம்ம பார்ப்போம். நம்ம பரவாயில்ல, மிரரும் பாடி கலர் சூப்பராக இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம பிரேக் அடிச்சு பார்ப்போமா? இங்கே ரெடி, ஓகே, நல்லா இருக்குது பிரேக்கு. பிரேக் பரவாயில்லைங்க. டாப் ஸ்பீடு பார்த்தாச்சு, பிரேக் பார்த்தாச்சு, சஸ்பென்ஸ் பார்ப்போமா இப்போ நம்ம? சரி, இப்படியே விடுவோம். ஓகே, ஓகேங்க, பரவாயில்ல. ரொம்ப வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இல்லை. ஓகேங்க, சஸ்பென்ஷன் வந்து ஓகே. ஓகே, நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. ஓகே, நம்ம உடனே ஃபோன் அட்டன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு இதுதான். ஓகேவா? அப்போ பைக்கில் வந்து நம்ம ஓரம் கட்டுறோம். நம்ம ஓரம் கட்டிட்டு நம்ம அப்படியே வண்டி நியூட்ரலில் கொண்டு வந்துட்டோம். நம்ம வண்டி ஆஃப் பண்ணல. நம்ம ஃபோன் வச்சு ஃபோன் எடுக்க போகிறோம். நம்ம 1, 2, 3 பாருங்கள், 3 செகண்ட் தான் உங்களுக்கு. 3 செகண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 4 செகண்ட் வச்சுக்கோங்க, ஆஃப் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபோன் பேசி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி இது ஆன் பண்ண அவசியம் கிடையாது நமக்கு. இது ஓகே, வெறும் இங்கே கிளட்ச் மட்டும் பிடிச்சா போதும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதாங்க இந்த i3 ப்ளஸ் உங்களுக்கு. இது இன்னைக்கு வெஹிக்கிளுக்கு நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தது அபிநவி மோட்டார்ஸ் தான். அவங்களோட கான்டாக்ட் டீடைல் கீழே கொடுக்குறோம். அவங்களுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கிறவங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஓவராலாக இப்போ வெஹிக்கிள் நம்ம ஓட்டி பார்த்தாச்சு. நம்ம ஓட்டுறப்பே தெரியும். நான் சொன்ன விஷயம் சொல்ல உங்கள்கிட்ட உங்களுக்கு டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தோம். நம்ம உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தோம். நமக்கு ஒன்றும் குறலாம் இல்லை. சஸ்பென்ஷன் பற்றி ஒன்றும் குறலாம் இல்லை. இப்போ மெயினான விஷயங்க 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று மைலேஜ், இன்னொன்று ப்ரைஸு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து 70+ அப்படி சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அது உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உங்களோட ஸ்பெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு இது ஓவராலாக ஒரு 55லேருந்து 60+ கொடுத்தாவே சூப்பர் தான் நான் சொல்லுவேன். நான் ஒருவேளை இதோட அதிகமாகவே சில பேர் கொடுக்கலாம், 70+க்கு மேலே சில பேர் கொடுக்கலாம். அவங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த எக்ஸ்டெக் 2.0 எக்ஸோரூம் பொறுத்த வரைக்கும் 82,750 ரூபா எக்ஸோரூம். இதுவே வந்து டிஸ்கூல மாடல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் விலை அதிகம் இருக்கும். உங்களுக்கு இது
அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா 2.0 இல்லாமல் இதுக்கு மாடல் போகிறீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே போல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட வியூவர்ஸை அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து எந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். அடுத்த சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.